குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் விஷு ஹாப்பி நியூ இயர். அவங்களுக்கு என்னங்க, அவங்க காட்டில் அடமழை கடந்த 5 வருஷமா படாத பாடுபட்டாங்க. இப்போ கூட பாருங்களேன், நம்ம டிவியை வந்து என்னதான் சொல்ல போறீங்க, பாதி ப்ரிடிக்ஷன் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நொந்து நூல் ஆகிட்டிங்க இல்லையா. 10 லட்ச ரூபா வந்துடும் சார், வரட்டும் சார், போனால் போகுது, மொத்தமாக போயிடும் சார், போனால் போகுது, விடுங்க சார். இந்த ஃப்ளோட்டிங் மைண்ட் வந்ததே உங்களுக்கு கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி தான். ஆகவே இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய தொழில், புதிய வேலை, வாழ்க்கையே புதுசு சார். ஆனால் இந்த சந்தேகத்தை விட்டுருங்க. சனி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. பணம் வருது சார், அதை பெட்டியில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் 7ஆம் இடத்துல உங்களுக்கு 4 கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே. 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதே மாதிரி சனியும் செவ்வாயும், சூரியன் சனி செவ்வாய் இப்படி மீனத்தில் இவர்களெல்லாம் இருக்கும் காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். மிக கவனமாக. பயணத்தில் மட்டுமா, இன்வெஸ்ட்மெண்ட் கூட, செய்யும் தொழிலில் கூட, ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் மாறினால், அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்க அடுத்தவங்களை நான் நம்பினேன் சார், ரொம்ப நல்லவர் மனுஷன் சார் அப்படின்னா நம்பாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாரு. அன்புக்கு அடிமையாக இருந்த காலம் போதும். இனி நீங்கள் அதிகாரத்தில் செலுத்தக்கூடிய காலம். மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தகப்பனுடைய உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி அவருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். என்ன சார் வெறும் நெகட்டிவாகவே சொல்லிட்டு போகிறீங்களே. நான் என்னமோ இந்த சனி வரும்போது நல்லா இருக்கும், குரு வரும்போது நல்லா இருக்கும்னு நினச்சனே அப்படின்னா, 12ஆம் இடத்துல இந்த வருஷம் பிறக்கும் பொழுது குரு இருக்கார். அது 5-7 பார்வைக்கு ஒரு விதமான லாபத்தையும், அதுவே 12 ஆண்டுகள் பொறுத்து உச்சம் பெற போகிறார். 5-7-9க்கு வருகிறார். அப்படி இருக்கும் காலத்தில் அது ஒரு விதமான பலனும். ஆனால் இரண்டுமே சுப பலனை கொடுக்கும், தெளிவான பலனை கொடுக்கும். மிக அற்புதமான பலன் கிடைக்கணும். என்னங்க, கல்யாணத்தை பற்றி பேசலை, குடும்பத்தை பற்றி பேசலை, மனைவி பற்றி பேசலை, பிள்ளைங்க படிப்பு பற்றி பேசலை தானே. எல்லாமே நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்காக செலவு செஞ்சு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊருக்கு கடன் வாங்கி அனுப்பலாம், கடன் வாங்கி வீடு கட்டலாம். நீங்கள் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகலாம். ஏன், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் மனைவி குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்களோட சேர்ந்து வாழலாம். சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பெரிய வீடு கட்டலாம். வாகனங்கள் மாற்றலாம். பழைய வாகனம் ஒன்று வச்சுருக்கேன் சார், இல்லை ஸ்கூட்டர் வச்சுருக்கேன், இப்போ நான் கார் வாங்கட்டுமா, வாங்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம். அடுத்தவங்களுக்கு கை காமிச்சேன் சார், அவன் ஒரு ஷேர் வாங்கி நல்லா இருக்கான், ஆனால் இப்போ நான் வாங்கட்டுமா, கடன் வாங்கி தான் சார் வாங்க போகிறேன், ஏற்கனவே என்கிட்ட பணம் இல்லை, பழைய கடனை நான் தீக்கணும் அப்படின்னா பழைய கடனை தீர்த்துட்டு இப்போ இருக்கிற கடனை வாங்கி வீடு வாங்கிறதோ வாகனங்கள் வாங்கிறதோ சுப பலன் கிடைக்கும். இதை எல்லாத்தை விட நான் கீசரில் குளிச்சுட்டு வந்து நானே ஹீட்டர் ஆஃப் பண்ணேன் சார்னு சொல்லாதீங்க. நெருப்பினால், எலக்ட்ரிசிட்டியினால் பிரச்சனைகள் வரும். தாய்மார்கள், குறிப்பாக இந்த குழந்தைங்க, கை குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க கிச்சனில் வேலை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டக்குன்னு அந்த எண்ணெய் வச்சுருக்கிற அடுப்பில் வந்து கையை பிடிச்சி இழுத்துருவாங்க, அதனால் பிரச்சனைகள் வரும். அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. உங்களுக்கு கடந்த 5 வருடங்கள் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சுங்க. சுபமான பலன் சூப்பராக வர்றதுக்கு ஒரு பலன் சொல்லித்தரேன், பரிகாரம் சொல்லித்தரேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடி, அவர் பேரே ஆபத் சகாயேஸ்வரர். அவர் ஆபத்தில் வந்து உதவக்கூடியவர். அவர் யாருக்கு உதவுனார்? ஆலங்குடியில் போய் ஆபத் சகாயேஸ்வர்கிட்ட சரணடைந்தது குரு பகவானே. ஆகவே நான் அங்கே போனேன் சார், நான் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா 5 ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி 50,000 கேட்டால் பிரயோஜனம் இல்லை. கர்ம பரிகாரங்கள் செய்யணும். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்? மஞ்சள் ஆடை, மஞ்சள் வஸ்திர தானம். அதே மாதிரி வியாழக்கிழமையில் போயிட்டு சுவாமிக்கு நீங்கள் படைச்சு அதையெல்லாம் தானம் செய்யணும். நிறைய கோவில்களில் வந்து இந்த மூக்கடலை வந்து மாலை கட்டி அதையெல்லாம் குரு பகவானுக்கு போடுறீங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் உங்கள் மூக்கடலையை வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க, அது புரோட்டீனுங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியம் தரும், குரு பலன் வரும், அதனால் போடுங்கன்னு சொன்னால் அதுலேயே மாலை கட்டி
ரொம்ப குரு பகவானுக்கு ஒரு மாலையை போட்டு தயவு செஞ்சு பரிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா சுப பலன், அற்புதமான பலன் கிடைக்கும். ஆலங்குடி போயிட்டு வாங்க, ஆபத் சகாயேஸ்வரரை பாருங்க, தெளிவான முடிவெடுங்க, ஊர் விட்டு ஊர் போங்க, அதிக லாபம் சந்திக்கலாம். ஆனால் தகப்பனோட உறவு ஜாக்கிரதையாக இருங்க, பயணத்தில் மிக கவனமாக இருங்க. வேற என்னங்க, நீங்க பார்க்காத அனுபவமா, கடந்த 5 வருடம் உங்களுக்கு கிடைக்காத அனுபவமா, அந்த அனுபவத்தில் மனசில் வச்சிங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு நிதானிச்சு முடிவெடுங்க. நிதானம் இருந்தால் இந்த ஆண்டு சுப பலன் கிடைக்கும். பொதுவாகவே இந்த யூடியூப், டிவி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, சார் சிம்ம ராசி நேயர்களே நீங்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லானும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை எல்லாத்தோட உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அது சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கணும். தேவையில்லாமல் நீங்கள் வேற யாரையோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது அவ்வளவு சரியாக வராது. ஆனால் இந்த வருடம் பிறக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கேன், தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள். இதை எல்லாத்தை விட சூரியன், சனி, செவ்வாய் சேரும் காலம். இந்த காலகட்டத்தில் 9ஆம் வீட்டுக்கு இந்த 3 பேரும் சேரும் காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இப்போ நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், உத்தியோக உயர்வு வரும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், பழைய கடன்கள் வசூலாகும். இதெல்லாம் கூட சொல்கிறீங்க, ஏதோ கஷ்டப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பழைய கடனை வசூல் பண்ணிடுறீங்க, நீங்களும் கடனை கொடுத்துட்றீங்க. வந்த பணத்தை பெட்டியில் வைங்கன்னு நான் சொல்லணுமா? அது உங்களுக்கே தெரியும். ஆனால் தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. துரோகங்கள் நிறைய இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து, நண்பர்களிடத்திலிருந்து துரோகங்கள் இருக்கும். செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் வந்தே தீரும். அது ஒரு ட்ரைனிங் பீரியடாக இது இருக்கு. சார் குரு மாற போறாரே, குரு மாறி அதிச்சாரமாக வரும்போது என்னுடைய ராசிக்கே வருவாரே, இதெல்லாம் அப்போ பலன் நல்லா இருக்குமே சார் அப்படின்னா தப்பு இல்லை. அது ஜென்மத்துக்கு வரும்போது 5, 7, 9 பார்வை கிடைக்கும். மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல மாறும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதயம், இரத்த சம்பந்தமான, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அலைச்சல் திருச்சல் இருக்கக்கூடாது, நிம்மதியாக தூங்கணும். எல்லாத்த விட சில நேரங்களில் சில பிரிவுகள் நல்லதுமா. கரை ரொம்ப நல்லது. யாருக்கு நல்லது? அந்த பவுடர் கம்பெனிக்கு நல்லது. ஆனால் மக்களுக்கெல்லாம் வெண்மையை தரக்கூடியது. அந்த மாதிரி உங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போனால் சில நேரத்தில் இப்போ கணவர் வெளியூருக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், என் வீட்டுக்காரர் இருந்தால் எப்போ சாப்பிட்டீங்க, எப்போ போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பார். ஆனால் அவர் வீட்டில் இருக்கும்போது என்ன சாப்பிட்டா உனக்கு என்னையா அப்படின்னு விதண்டாவாதம் பண்ணவங்க கூட அவங்க பிரிவில் தான் அந்த உண்மை தெரியும், அன்பு புரியும். ஆகவே இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ போனால் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். நீங்கள் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதா இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. ப்ரைவேட் இதில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு உங்கள் பஞ்சாயத்து பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க. உடம்பு நல்லா இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் சரி சார். இதெல்லாம் மலை போல வர பிரச்சனைகள் எனக்கு போகணும் அப்படின்னா நான் எந்த கோவிலில் எப்படிப்பட்ட தானம், இறை வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னா அந்த கிரகம் உங்களை கோவிலுக்கு போக விடமாட்டான். நியாயமாக நான் உங்களை சூரியனார் கோவிலுக்கு அனுப்பணும். சூரியனார் கோவிலுக்கு உங்களை போக விடமாட்டான். பக்கத்துலேயே சென்னைக்கு பக்கத்தில் எதுனா இருக்கான்னா ஒரு அதி அற்புதமான கோவில் ஒன்று இருக்குது. அந்த ஊருக்கே பேர் ஞாயிறு கிராமம். அந்த ஊருக்கே ஞாயிறுன்னு பேர். தாமரை மீது சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் ஞாயிறு கிராமம். அந்த கோவிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சுவாமிக்கு அந்த கோதுமையில் செய்யக்கூடிய உணவுகள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானங்கள் செஞ்சு சிகப்பு மலர்களால், ஆரஞ்சு மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. தயவு செஞ்சுங்க வீட்டில் உங்கள் மனைவியிடம் நீங்கள் தோற்கணும். அப்படி இல்லை அப்படின்னா
மனசு கஷ்டம். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா மனைவியிடம் தோற்க வேண்டும். ஆர்குமெண்ட்டை விடுங்க. மொத்தத்தில் சிம்ம ராசி நேயர்கள் வாயை கட்டினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னு சொல்லி வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொதுவாகவே கன்னிராசிக்கு குருவனுடைய பார்வையை வச்சு, குருவனுடைய ஸ்திதியை வச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும், என்னுடைய பார்வையில் கன்னிராசிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரிடிக்ஷன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். செய்யும் தொழிலில், கடனில், உடல் ஆரோக்கியத்தில் இதெல்லாம் இருந்தாலும் பயணத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் செய்யும் போது பார்ட்னர்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பார்ட்னருங்கிறது தொழில் மட்டுமே இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டுமே பார்ட்னர் இல்லை, லைஃப் பார்ட்னர் கூட பார்ட்னர் தான். ஆகவே கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, 7ஆம் இடத்துல உள்ள வக்கர சனியும் 7ஆம் இடத்துல செவ்வாயும் சேரப்போகிறார், சூரியனும் சேரப்போகிறார். சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறாங்க. ஆகவே திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் வர்றதுக்கும், தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் வர்றதுக்கும், ஏன் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் நிதானமாக பார்க்கணும், நேரில் போய் விசாரிக்கணும், அந்த பயோடேட்டெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வீடு வாங்குறீங்க, வாகனங்கள் வாங்குறீங்க, கடன் வாங்கி வாங்கினா கூட நிதானமாக அந்த சொத்து விவரத்தை தெரிஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சனி செவ்வாய் இருக்கும் காலத்தில் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை படிங்க. எங்கள் செக்ரட்டரி சொல்லுவாங்க சார், என் பிஏ சொல்லுவாங்க, நான் சொன்ன இடத்துல சைன் பண்ணேன்னு நீங்கள் நினைக்காம தயவு செஞ்சு அதை நல்லா படித்து பாருங்கள். அதில் ஏதாவது புது கிளாஸ், புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கா, ஏன் நீங்கள் வீடு கட்டும்போதே கான்ட்ராக்டர் புதுசாக ஏதாவது கிளாஸ் சேர்த்துருக்காரா அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதோ, புத்தி சொல்கிறதோ, பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் அட்வைஸ் கொடுத்து வெளிநாடோ வெளி மாநிலமோ இல்லை இங்கேயே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த வகுப்புகளோ தேர்ந்தெடுக்க வேண்டாம். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத குருவை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஸ்திதிகள் பார்க்கணும். ஆகவே இதற்கு சுப பலன்கள் அதிகமாக வரணும்னா என்ன பண்ணணும்? திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு அகோர மூர்த்திக்கும் புத பகவானுக்கும் காலையில் 10 மணிக்கு போங்க. அங்கே நல்ல பசும்பால் விற்பாங்க, கோயில் உள்ள கருவறையிலேயே விற்பாங்க. அந்த பசும்பால் வாங்கி உங்கள் கையால் சுவாமிக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இந்த அர்ச்சனைகள், இந்த பிரசாதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதையே வச்சுட்டு சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கு வந்து காளி வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் சனி சேரும் காலத்தில் காளி வழிபாடு செய்தால் மலை போல வர்ற பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பயணத்தில் மிக கவனமாக பயணம் செய்யும்போது சுப பயணமாக அமையும். வேற என்னங்க, கவனமாக இருங்க, வெற்றி பெறுங்க.